ஸ்ரீ பகவான் கூறுகிறார், ஆதி புருஷனான பரமேஸ்வரன் எதற்கு வேறு, பிரம்மதேவன் எதற்கு முக்கிய நெடுமரமோ, அந்த பிரபஞ்ச உருவமான அரச மரத்தை அழியாதது என கூறுகிறார்கள். மேலும் எந்த அரச மரத்திற்கு வேதங்களே இலைகளோ, சம்சாரம் என்ற அந்த அரச மரத்தை எவர் வேருடன் சேர்த்து தத்துவ ரீதியாக அறிகிறாரோ அவரே வேதத்தின் உட்கருத்தை அறிந்தவர் ஆவார். அந்த சம்சாரம் என்ற அரச மரத்தினுடைய கிளைகள் முக்குணங்கள் என்ற நீரினால் வளர்ந்து புலன் நுகர் பொருட்களாகிய தளர்களுடன் கூடி தேவ மனித விலங்கு முதலிய பிறவி உருவாகி கீழும் மேலுமாக எங்கும் பரவியுள்ளன. அவ்வாறே மனித பிறவியியல் கர்மங்களுக்கு ஏற்றவாறு பிணைக்கின்றவையான அகந்தை, மமதை, வாசனை உருவான வேர்களும் கீழும் மேலுமாக எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளன. இந்த சம்சார ரூபமான மரத்தின் ஸ்வரூபம் எவ்வாறு சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இங்கு ஆராயுங்கால் புலப்படுவதில்லை. ஏனெனில் அதற்கு ஆதியும் கிடையாது, முடிவும் கிடையாது, நிலையான இருப்பும் கிடையாது. ஆகவே அகங்காரம், மமகாரம், முன்வினை வாசனை என்ற உறுதியான வேர்கள் கொண்ட இந்த சம்சார உருவான அரச மரத்தை உறுதியான வைராகியம் என்ற கோடாரியினால் வெட்டி எறிந்துவிட்டு அதற்கு பிறகு எங்கே சென்ற மனிதர்கள் மீண்டும் சம்சாரத்திற்கு திரும்பி வருவதில்லையோ அந்த பரமபத ரூபமான பரமேஸ்வரன் நன்கு தேடப்பட வேண்டும். மேலும் எந்த பரமேஸ்வரனிலிருந்து இந்த பழமையான சம்சார மரத்தின் தொடர்ச்சி விரிவடைந்து உள்ளதோ ஆதி புருஷனான அந்த நாராயணனையே சரணம் அடைகிறேன் என்ற உறுதியோடு அந்த பரமேஸ்வரனை சிந்தித்து தியானிக்க வேண்டும். தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் என்றும் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்பம் துன்பம் என்ற பெயர் கொண்ட இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அழிவற்ற அந்த பரமபதத்தை அடைகிறார்கள். எதை, அதாவது எந்த பரமபதத்தை அடைந்த பிறகு மனிதர்கள் சம்சாரத்திற்கு திரும்புவதில்லையோ அந்த ஸ்வயம் பிரகாசமான பரமபதத்திற்கு சூரியன் ஒளி தருவதில்லை, சந்திரன் ஒளி தருவதில்லை, அக்னி தேவனும் ஒளி தருவதில்லை. அது என்னுடைய மேலான ஸ்தானம், பரமபதம் ஆகும். இவ்வுடலில் என்றுமுள்ள ஜீவாத்மா என்னுடைய அம்சமே. அதுவே பிரகிருதியில் உள்ள மனம் மற்றும் 5 புலன்களையும் ஈர்க்கிறது. காற்று மனமுள்ள இடத்திலிருந்து பலவித மனங்களை இழுத்துச் செல்வது போல உடலை ஆள்பவனான ஜீவாத்மாவும் எந்த உடலை விட்டு கிளம்புகிறானோ அதிலிருந்து மனத்தோடு கூடிய புலன்களையும் எடுத்துக்கொண்டு எந்த உடலை அடைகிறானோ அதில் வந்து சேர்கிறான். இந்த ஜீவாத்மா காதையும் கண்ணையும் சருமத்தையும் நாக்கையும் மூக்கையும் மனத்தையும் சார்ந்து கொண்டு அவற்றின் உதவியுடன் தான் புலன் நுகர் பொருட்களை அனுபவிக்கிறான். இந்த ஜீவனை உடலை விட்டு கிளம்பும் பொழுதோ, உடலில் இருக்கும் பொழுதோ, போகங்களை அனுபவிக்கும் பொழுதோ, முக்குணங்களுடன் கூடியிருக்கும் பொழுதோ அறிவிலிகள் அறிகிறதில்லை. ஞானக்கண் பெற்றவர்கள்தான், விவேகமுள்ள ஞானிகள்தான் தத்துவ ரீதியாக அறிகிறார்கள். யோகிகளும் முயற்சி செய்தே தம் இதயத்தில் உரைகின்ற இந்த ஆத்மாவை தத்துவ ரீதியாக உணர்கிறார்கள். ஆனால் எவர்கள் தங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லையோ அந்த அஞ்ஞானிகள் முயன்றாலும் கூட இந்த ஆத்மாவை அறிகிறதில்லை. சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகு அனைத்தையும் பிரகாசிக்கச் செய்கிறதோ, மேலும் எந்த ஒளி சந்திரன் இடத்திலும் நெருப்பின் இடத்திலும் அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள். மேலும் நான் பூமிக்கு உள்ளே புகுந்து என் சக்தியினால் உயிரினங்கள் அனைத்தையும் தாங்குகிறேன். ரசமே வடிவான, அதாவது அமுதமே நிறைந்த நிலவும் ஆகி அனைத்து பயிர் பச்சைகளையும் மரங்களையும் போஷிக்கிறேன். நானே எல்லா உயிரினங்களுடைய உடலில் உறைபவனாகி பிராண அபான வாயுக்களுடன் கூடி வைஸ்வானரன் என்ற அக்னியாக ஆகி 4 வகையான உணவை ஜீரணிக்கிறேன். நானே
எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் இருந்துதான் நினைவும் அறிவும் ஐயம் திரிவுகளில் இருந்து தெளிவும் ஏற்படுகின்றன. எல்லா வேதங்களாலும் நானே அறியத்தக்கவன். வேதாந்தத்தை செய்தவனும் வேதங்களின் உட்பொருளை அறிந்தவனும் நானே. இவ்வுலகில் அழிபவன் என்றும் அழியாதவன் என்றும் 2 வகையான புருஷர்கள் உள்ளனர். இவர்களில் எல்லா உயிரினங்களின் உடல் அனைத்தும் அழியக்கூடியது. மேலும் இவ்வுடலில் இருக்கும் ஜீவாத்மா அழியாதவன் என்றும் கூறப்படுகின்றது. எவர் உலகம் ஒன்றிலும் உட்புகுந்து எல்லோரையும் தாங்கி போஷிக்கிறாரோ, மேலும் அழிவற்றவர் பரமேஸ்வரன் பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறாரோ, அந்த புருஷோத்தமன் இந்த க்ஷர அக்ஷர புருஷர்களிடமிருந்து வேறுபட்டவர். எக்காரணத்தினால் நான் அழியக்கூடிய ஜட வர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவனாகவும் அக்ஷரனான, அதாவது அழியாத ஜீவாத்மாவை காட்டிலும் சிறந்தவனாகவும் உள்ளேனோ, அந்த காரணத்தினால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என புகழ் பெற்றுள்ளேன். பரதகுல தோன்றலே, எந்த ஞானி என்னை இவ்விதம் புருஷோத்தமன் என்று, அதாவது தத்துவ ரீதியாக அறிகிறானோ, எல்லாம் அறிந்த அவன் எல்லா விதமாகவும் எப்போதும் வாசுதேவனும் பரமேஸ்வரனுமான என்னையே வழிபடுகிறான். பாவமற்றவனே அர்ஜுனா, இவ்வாறு மிகவும் ரகசியமாக மறைத்து போற்றத்தக்க இந்த சாஸ்திரம் என்னால் கூறப்பட்டது. இதை தத்துவ ரீதியாக அறிந்து கொண்ட மனிதன் ஞானியாகவும் செய்ய வேண்டியதை செய்தவனாகவும் ஆகிறான்.